குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசு அகாடமி. டெய்லி கண்டபஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா February 11, 2025 செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். நம்ம கண்டபஸ் பார்த்து முடியும் பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். இது முழுக்க ஆன்லைனில் தான் இருக்கும். நீங்கள் வீட்டிலேருந்து படிக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா லத்தி இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் லத்தி டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் இதில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் இதில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இந்தியன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா February 25ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. லத்தி டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா March 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதனுடைய ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். இதில் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும், என்னென்ன ஷெடியூல், என்னென்ன எக்ஸாமு, என்னென்ன ரிவிஷன் கொடுத்துருக்கோம் எல்லாமே இதில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற February 20ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் சார்பு ஆய்வாளர் தேர்வுக்கான இலவச முழு மாதிரி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நான் கண்டக்ட் பண்ணுறோம். இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் ஷேர் பண்ணுவாங்க. அதனால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அடுத்து ஆளுநருக்கு எதிரான வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சில சட்ட விதிகள் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டு போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பக்கூடிய மசோதாக்களை வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி வைக்கிறதுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு. அதில் ஒரு சில ஆர்டிகிள் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா அரசியலமைப்புடைய 111வது பிரிவை குறிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சரவையின் உதவி மற்றும் ஆலோசனையின் பேரில் செயல்படும் குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை நிறுத்தி வைக்க முடியாது. ஓகேங்களா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பேரவையில் நிறைவேற்றும் மசோதாக்களை வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் நிறுத்தி வைக்க முடியாதுன்னு தான் அந்த விதி வந்து பார்த்திங்கன்னா சொல்லுது. அடுத்த அரசியலமைப்போட விதி 200 என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா மசோதாக்களை மீண்டும் நிறைவேற்றும் அதிகாரத்தை சட்டப்பேரவை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? இது ரெண்டும் நீங்கள் பாலிட்டியில் படிச்சிருப்பீங்க. பட் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு கட்டாயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து சென்னை மற்றும் சுற்றியுள்ள 4 மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சேபனை இல்லாத நிலங்களில் வசிப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டா வழங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரவை கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஆட்சேபனை இல்லாத நிலம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அதாவது புறம்போக்கு இடமா இருக்கும், கவர்மெண்ட் இடமா தான் இருக்கும். பட் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பட்டா கொடுக்கறதுக்கு எந்த அரசு துறையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கலை அப்படின்னா அதை மட்டும்தான் நம்மளால் வழங்க முடியும். ஓகேங்களா? ஒரு சில இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு திட்டங்கள் செயல்பாட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சூஸ் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கலைன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பட்டா வழங்கப்படும். ஓகேங்களா? பிஎம் ஸ்ரீ திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிஎம் ஸ்ரீ திட்டம்னா என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா பிரதமரின் எழுச்சி பெறும் இந்திய பள்ளிகள் அப்படின்ற பிஎம் ஸ்ரீ திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 14,500 பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்துவதற்காக இலக்கு நிர்ணயம் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இதை தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம், மேற்கு வங்கம், கேரளம், தில்லி ஆகிய மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இணையவே இல்லை. ஓகேங்களா? இது பள்ளிகளோட உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தக்கூடிய திட்டம். ஓகேங்களா? அடுத்து பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா பயணம் மேற்கொண்டிருக்காரு. அதற்கு முன்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் சென்றிருக்காரு. அந்த ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸோடைய அதிபரான இமானுவேல் மேக்ரானை வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கிறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அதாவது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நுண்ணறிவு நடவடிக்கைகள் சார்ந்த சர்வதேச மாநாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இமானுவேல் மேக்ரானும் பிரதமர் மோடி அவர்களும் தலைமை வகிக்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று சிறப்புமிக்க பிரான்ஸ் நகரமான மார்செலியில் வந்து பார்த்திங்கன்னா முதல் இந்திய தூதரகத்தை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் திறந்து வைக்கிறாரு. முக்கியமான கொஸ்டின். அடுத்த இந்தியா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளின் உறுப்பு நாடாக கொண்டுள்ள சர்வதேச அணுக்கரு உலை சோதனை திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா பார்வையிட இருக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்து இன்று அதாவது பார்த்திங்கன்னா நேற்று February 10ஆம் தேதி வந்து சர்வதேச குடற்புழு நீக்க தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்கள் ஸ்கூல் புக்லேயும் இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குடற்புழு என்பது ஒரு ஒட்டுண்ணி. இது மனித குடற்பகுதியில் உள்ள இரத்த உறிஞ்சிகளாக வாழும். நீண்ட காலமாக குடற்புழு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரத்த சோகை, உடல் வளர்ச்சி பாதிப்பு, செயல்திறன் குறைபாடு போன்றவை வந்து பார்த்திங்கன்னா காணப்படும். இது நம்ம நேற்று டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இருந்தாலும் இன்றைக்கி ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்டோட சொல்லிடுறோம். ஓகேங்களா? மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 2.69 கோடி பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குடற்புழு நீக்க மாத்திரைகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா விநியோகம் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் வசித இல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்று அன்னதான தினம். அதை வந்து இன்றைக்கி வந்து தைப்பூசம் தெரியும். இது வள்ளலார் வந்து பார்த்திங்கன்னா அவதரித்த தினம். இந்த தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானங்கள் வந்து வழங்க இருக்கிறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்னதானம் வந்து பார்த்திங்கன்னா வழங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா?
இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பொறுப்பேற்றதும் வந்து பார்த்திங்கன்னா அருட்பிரகாச வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளார் பிறந்த அக்டோபர் 5ஆம் நாளை வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் தனிப்பெரும் கருணை நாளாக கடைபிடிக்கப்படும் அறிவிச்சிருந்தாங்க. ஓகேங்களா, முக்கியமான கொஸ்டின். தனிப்பெரும் கருணை நாளாக அறிவிச்சது வந்து 2021 அக்டோபர் 5ஆம் தேதி. அடுத்து, உலக கேரம் சாம்பியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. அதாவது 2024ஆம் ஆண்டு கேரம் உலக சாம்பியனான இளம் கேரன் மேதையான ஹாசிமா எம் பாஷா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நேரில் சந்தித்து வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து, உலகின் சிறந்த மருத்துவக் கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா 60வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எம்எம்சி காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலிருந்து வெளியாகும் சர்வதேச இதழில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியல் வெளியாகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்திலிருந்து அத்தகைய கௌரவத்தை பெற்ற ஒரே மாநில அரசு கல்லூரி இது தான். ஓகேங்களா, மத்திய அரசு கல்லூரிகள் இடம்பெற்றிருந்தாலும் மாநில அரசு கல்லூரி தான். அமெரிக்க தலைநகர் நியூயார்க்கிலிருந்து வெளியாகும் சிஇஓ வேர்ல்ட்ஸ் அப்படின்ற இதழில் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அளவில் சிறந்து விளங்கும் தொழில் நிறுவனங்கள், பெருநிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், மருத்துவக் கல்லூரிகளுடைய தரவரிசை வெளியிடப்படுது. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த மருத்துவக் கல்லூரிகள் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 99.06 மதிப்பெண்களை பெற்ற அமெரிக்காவின் ஹார்வர்ட் மருத்துவக் கல்லூரி தான் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்குது. 22வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 86.6 மதிப்பெண்களுடன் வந்து தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையும், 37வது இடத்துல பூனேவில் உள்ள ஆயுதப்படை மருத்துவக் கல்லூரியும், 46வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேலூர் சிஎம்சி மருத்துவக் கல்லூரியும் இருக்குது. 55வது இடத்துல பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை கல்லூரியும், அடுத்தது 60வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 78.77 மதிப்பெண்கள் பெற்று சென்னை மருத்துவக் கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த பெற்றிருக்கு. 69வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாரணாசி பிஹெச்யூ மருத்துவக் கல்லூரியும் வந்து பார்த்திங்கன்னா இடம் பிடிச்சிருக்கு இந்த பட்டியலில். அடுத்து, மருத்துவ முன்னோடி யுனானி அப்படின்னு ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பாரம்பரிய மருத்துவ முறையான ஆயுர்வேதம், யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி ஆகியவற்றின் ஆங்கில முதல் எழுத்துக்களை கொண்டு தான் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் அப்படின்ற அமைச்சகத்தை உருவாக்கிறாங்க. ஆயுஷ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மருத்துவத்தை சேர்ந்த அந்த எழுத்துக்களுடைய முதல் எழுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் அப்படின்னு மாற்றி வந்து அதுக்குன்னு ஒரு அமைச்சகத்தை உருவாக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் யுனானி முறையை வந்து பார்த்திங்கன்னா மக்களிடம் கொண்டு சேர்த்த மிகப்பெரிய பெருமை கொண்டவர் இருந்த மருத்துவர் ஹக்கீம் அஜ்மல் கான். ஓகேங்களா, இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா யுனானி மருத்துவத்தை வந்து மக்களுக்கு கொண்டு சேர்த்ததில் மிகப்பெரிய பங்காற்றிருக்காரு. இவர் 1927 வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். ஆயுஷ் அமைச்சகம் இவரது முயற்சிகளை வந்து பார்த்திங்கன்னா கௌரவிக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவரது பிறந்த நாளை வந்து பார்த்திங்கன்னா யுனானி தினமாக அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. இதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 2017ஆம் ஆண்டு ஹைதராபாத்தில் மத்திய யுனானி மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் உலக யுனானி தினத்தை வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடி இருக்கிறாங்க. ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 11/2/2025 வந்து பார்த்திங்கன்னா உலக யுனானி தினம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, பள்ளி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வின் மீதான அச்சத்தை போக்கும் விதமாக பரீக்ஷா பே சர்ச்சா அப்படின்ற நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் நடைபெறும். இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் பிரதமர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுடன் உரையாடுவார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பொதுத் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா எழுத போகக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்ணுவார். அது வந்து பார்த்திங்கன்னா இது 8வது பதிப்பு. ஓகேங்களா, இது வந்து 8வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி நடக்குது. அந்த ஃபங்க்ஷனோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, பரீக்ஷா பே சர்ச்சா. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு தேர்வு மீதான அச்சத்தை போக்கும் விதமான ஒரு ஆண்டுதோறும் நடத்தப்படுகிற ஒரு நிகழ்ச்சி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா ஏலகாம் விமானத்தடை தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை நடைபெற்ற 15வது இந்திய விமான தொழில் கண்காட்சி. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பில்லியன் வாய்ப்புகள் ஓடுதளம் அப்படின்ற நிகழாண்டு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அடிப்படை முழக்கமாக இருக்குது. இந்த கண்காட்சியுடைய அடிப்படை நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை முழக்கமாக பில்லியன் வாய்ப்புகள் ஓடுதளம் அப்படின்றது இருக்குது. முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா நமது நாட்டில் பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி வந்து பார்த்திங்கன்னா 21,000 கோடியை வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்திருக்குது. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஜன்தன் வங்கி கணக்கில், இந்த ஜன்தன் வங்கி கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2014ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் வந்து தற்போது வரை 54.58 கோடி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜன்தன் வங்கி கணக்கில் வச்சுருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு யாருமே அதாவது பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட எந்த சோர்ஸுமே இல்லைனாலும் ஜீரோ வங்கி கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா 0 ரூபாய் மதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வங்கி கணக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டுச்சு. 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. இம்பார்ட்டன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதமரின் ஜீவன் ஜோதி காப்பீட்டு திட்டம், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பீட்டு திட்டம். ஓகேங்களா. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பிரதமரின் சுரக்ஷா பீமா, இது வந்து விபத்து காப்பீட்டு திட்டம். ஓகேங்களா, கொஸ்டின்ஸ் இந்த மாதிரியும் கேட்கலாம், அதனால் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது நாட்டில் ஸ்மார்ட் மின் மீட்டர்கள் பொருத்தும் பணிகள் வந்து பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு மார்ச் 31க்குள் நிறைவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா
இதில் முக்கியமாக ஒரு சில மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் மீட்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா பொருத்தப்படலை அப்படின்ற அதிருப்தியும் இருக்குது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளம், அந்தமான் நிக்கோபார், தில்லி, கோவா, மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் மீட்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொருத்தப்படலை. ஓகேங்களா. ஆனால் 2026 வந்து பார்த்திங்கன்னா பணிகளை வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது வருகின்ற 2027ஆம் ஆண்டுக்குள் லிம்பாட்டிக் பைலேரியாசிகா அப்படின்ற யானைக்கால் நோய், இது வந்து பார்த்திங்கன்னா யானைக்கால் நோயை முற்றிலும் ஒழிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2027. இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இந்த கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிணநீர் யானைக்கால் நோய் அதிகம் பாதிப்புக்குள்ளாகிய 13 மாநிலங்களைச் சேர்ந்த 111 மாவட்டங்கள் கண்டறியப்பட்டு, குறிப்பாக தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகம், ஆந்திரா மற்றும் ஒடிசா, மகாராஷ்டிரம், பீகார், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள் தான் அந்த பட்டியலில் இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமாக அந்த யானைக்கால் நோயை வந்து பார்த்திங்கன்னா ஒழிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நிணநீர் யானைக்கால் நோய் வந்து பார்த்திங்கன்னா பைலேரியா நுண்புழுவால் ஏற்படுகிறது. இந்த நுண்ணுயிர் ஒட்டுண்ணி புழுக்கள் கொசுக்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரவுது. ஓகேங்களா. ஜஸ்ட் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த இயர் இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெதர்லாந்தில் நடைபெற்ற ராட்டர்டாம் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றையர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயினை சேர்ந்த முன்னணி வீரரான கார்லோஸ் அல்காரஸ் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா பரிசு வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் நடைபெற்ற அதாவது டஸ்லாஸ் ஓப்பன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கனடாவின் டென்னிஸ் ஷபோலோவ் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்காரு. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டிக்கான 4 கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா பரிசு தொகை வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா உலகில் உள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் இறக்குமதி செய்யப்படும் இரும்பு மற்றும் அலுமினியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக 25% வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறார். அடுத்து சர்வதேச போட்டிகளில் வென்ற வீரர்களுக்கு ரூபாய் 25 லட்சம் வந்து பார்த்திங்கன்னா உயரிய ஊக்கத்தொகை வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டிருக்கான மகளிர் T20 உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அணி வந்து பார்த்திங்கன்னா கோப்பை வென்றாங்க. அதில் இடம்பெற்ற ஒரு தமிழக வீராங்கனை வந்து பார்த்திங்கன்னா கமலினி. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் உலக கோகோ போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வென்ற இந்திய அணியில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வீரர் இருந்தார். அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா வி. சுப்பிரமணி. இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஊக்கத்தொகையாக வந்து பார்த்திங்கன்னா தலா 25 லட்சம் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளோட டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட ஷெட்யூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, வியூ பண்ணி பாருங்கள். கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போன லாஸ்ட் இயர் பேட்ச்லேயே வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் வந்தாங்க. பட் கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலபஸை கரெக்டாக முடிக்க முடியல. கால்ஃபர் வந்ததுலேருந்து எங்களோட இலக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 நாள் வச்சுக்குவோம். மினிமம் 90 நாள், 100 நாளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நாங்கள் கொடுக்குற டெஸ்ட் இந்தியனில் 65 டெஸ்ட்டு கொடுக்குறோம். இந்த 65 டெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து ஒரு 3 நாள் கேப்பில் ஒரு டெஸ்ட் எழுதினாலே வந்து பார்த்திங்கன்னா அதிலே ஒரு 180 நாள், கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் எழுதணும். இப்போ இந்த 180 நாள் எழுதக்கூடிய ஒரு டெஸ்ட் பேட்சை வெறும் 100 நாளில் நீங்கள் கம்ப்ளீட்டாக சுருக்கி முடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இதெல்லாம் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. கால்ஃபர் வரும், கட்டாயம் இந்த ஆண்டு கால்ஃபர் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகலாம், அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் கட்டாயம் இருக்குது. கால்ஃபர் கட்டாயம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் படிக்காமல் வெயிட் பண்ணுறது தான் மிகப்பெரிய தப்பு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களால் ஜெயிக்க முடியும். சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.